வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் கிருத்திகைக்கான ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் செய்யலாம். நான் 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருந்தேன். அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். திட்டமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். குக்கரை மூடி போட்டு 3 விசில் வச்சுக்கலாம். அது இருக்கட்டும். இப்போ ஒரு பொரியல் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த கடுகு வெடித்து உளுத்தம்பருப்புலாம் செவந்து வரட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுறேன். இதில் பீட்ரூட் 200 கிராம் அளவுக்கு இருக்கும். நல்லா பொடி பொடியாக க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த காய் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். இப்போ பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. ஒன்று எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதை. இப்போ 3 விசில் வந்துடுச்சு. பருப்பு நல்லா வெந்திருக்கும். ப்ரெஷர் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பருப்பு நல்லா பூத்து வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த பருப்பு கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த புளியை கரைச்சி புளித்தண்ணி அதில் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு 2 வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அதே மாதிரி பழுத்த தக்காளியை ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கின பிறகு இதில் அவரைக்காய் ஒரு 100 கிராம் இருக்கும். அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி 100 கிராம் அளவுக்கு கத்திரிக்காவும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதெல்லாம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் இந்த காயெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாகி இருக்கும். இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த காயெல்லாம் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த காயை வேக வச்சுக்கலாம். நாட்டு காய்ங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பு, புளி இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியும் கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் செஞ்ச பிறகு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த புளி தண்ணியோடைய பச்சை வாசனை போகணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா தளதளன்னு கொதித்து வரட்டும். கடைசியாக இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான கத்திரிக்காய் அவரைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக கருணக்கிழங்கு வறுவலுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கருணக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் செய்விட்டு இந்த மாதிரி திக்னஸோடு அரிஞ்சு வச்சுருந்தேன். அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன்.
திட்டமாக தண்ணியும் சேர்த்து குக்கரை மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். 2 விசில் போதும். 2 விசில் வந்த உடனே குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கருணக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. 2 விசிலில் ஆஃப் பண்ணிட்டா கருணக்கிழங்கு இந்த மாதிரி கரெக்டான பதத்தோடு வெந்து கிடச்சிரும் நமக்கு. நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த கருணக்கிழங்கை பெசரி வைக்கிறதுக்காக ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் நசுக்கி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணியும் தெளித்து இந்த மிளகாத்தூள் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு இந்த கருணக்கிழங்கெல்லாம் இந்த மிளகாத்தூள் பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா பெசரி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா பெசரி வச்சிடணும். இப்போ எல்லாத்தையும் பெசரியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் வச்சிடலாம். இப்போ தோசை தவா காஞ்சதும் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பெசரி வச்ச கருணக்கிழங்கெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கருணக்கிழங்கை நல்லா செவக்க விட்டு வறுத்துக்கலாம். தீயை அதிகமாக வச்சிடாமல் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இன்னொரு பக்கமும் நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் இருந்த எண்ணெயெல்லாம் கருணக்கிழங்கு நல்லா உறிஞ்சிக்கிச்சு. 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. நல்லா உப்பு காரம்லாம் ஏறி நல்லா செவக்க வறுபட்டுடுச்சு. அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான கருணக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருணக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாதமும் கத்திரிக்காய் அவரைக்காய் சாம்பார், நல்ல பஞ்சு மாதிரியான ஒரு கருணக்கிழங்கு வறுவல், ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.